அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தி கஃபேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற குருமா ரொம்பவும் எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ நம்ம எண்ணெய் சூடானதும் ஒரு சிறு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து லேசாக நம்ம இதை எண்ணெயில் பரட்டி விடுறோம். அடுத்து நம்ம மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி இதில் லேசாக வதக்கி விடுறோம். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாவை லேசாக கீறி இதில் சேர்த்துக்கிறோம். மீடியம் சைஸு தக்காளி 1 எடுத்து அதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்க்குறேன். சீக்கிரத்தில் வதக்கிடணுங்கிறதுக்காண்டி தான் நான் அரைச்சி சேர்க்குறேன். நீங்கள் இதை கட் பண்ணி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த குருமாக்கு தேவையான மசாலா ஐட்டங்களை நம்ம சேர்க்க போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இவ்வளவும் சேர்த்து நம்ம இந்த எண்ணெயில் நல்லா பரட்டி விட்றோம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை அளவு வேர்க்கடலை, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இது நல்லா அரைச்சி எடுத்ததும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இந்த மசாலாவோடு நான் சேர்க்குறேன். இப்போ நான் இந்த குருமாக்கு வேண்டிய தண்ணியை சேர்க்க போகிறோம். இந்த தண்ணி வந்து 2 டம்ளர் தண்ணி, அதாவது 400 ml தண்ணி சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு ஒரு இனிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தாலும் சரி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்தாலும் சரி தான். இந்த குருமாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வைக்கும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கோம். இப்போ நல்லா கிரேவியாக நமக்கு குருமா கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு மல்லி செடியை தூவி குருமாவை இறக்கி வைக்கும். இப்போ நமக்கு சுவையான குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.